தாவேகாவில் இணைந்தார் பிரபல பேச்சாளர் நாஞ்சில் சம்பத். தமிழ்நாட்டில் ஒரு டாப் 5 சிறந்த பேச்சாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா டாப் 5 வந்து இவர் வருவார். ஆனால் நான் தான் நம்பர் 1 இருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. நாஞ்சில் சம்பத் யாருன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எல்கேஜி படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜியுடைய அப்பாவை வந்து நடிச்சிருப்பாரு. தன்னுடைய கல்லூரி காலத்திலேயே திமுக மாணவர் அணி அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு திமுகவில் தான் நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் பயணிக்கணும் அப்படிங்கறதுக்காக பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு. வைகோ அவர்கள் வெளியே வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது நானும் அவர் கூட போறேன் அப்படின்னு வைகோ அவர்கள் கூட சேர்ந்து 19 ஆண்டு காலம் வந்து அந்த கட்சியில் பயணிச்சாரு. அங்கே வந்து என்னை முடக்க நினைச்சாங்க, அதனால வந்து நான் ஏடிஎம்கேல வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஏடிஎம்கேல சில ஆண்டுகள் இருந்தாங்க. அம்மா அவர்கள் மறைந்த பின்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணாரு. அங்கேயும் சில பிரச்சனையினால அங்கிருந்து வெளியே வராரு. 2019 திமுகக்காக பிரச்சாரம் பண்றாரு. 6 வருஷ இடைவேளைக்கு பிறகு எங்கேயும் சேராம தாவேக்கால வந்து சேர்ந்திருக்காரு. ஏன் தாவேக்கால சேர்ந்தாரு அப்படின்னு கேட்டதுக்கு, மற்ற கட்சிகளில் வந்து என்னை முடக்க நினைச்சாங்க, விஜய் வந்து சுதந்திரமா எங்கறக்கான வழிகள் எனக்கு தராரு, அதனால நான் இங்கே சேர்ந்திருக்கேன். ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் எதுக்கிற ஒரே தைரியம் விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு. அவர் தான் கேள்வி கேட்கிறாரு. ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் அவர் கூட இருக்காங்க, அதனால தான் இணைஞ்சிருக்கேன், பயணிக்க போறேன். 2026 நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ண போறேன், ஜெயிக்க வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பிரஸ் மீட்லும் பேசியிருக்காரு. 2 வாரம் முன்பு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தாரு. இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இன்னும் மிகப்பெரிய தலைக்கட்டுகள் வந்து தாவேக்கால் வரப்போகுது அப்படின்னு நிறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் வந்தாலும் 2026 தேர்தலில் தாவேக்கா வலு பெறுமா வலு பெறாதா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பேசலாம்.